இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28 32 முடிய நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாய் நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது இருந்தாலும் சரி, சகலமும் நன்மைக்காக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லுவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் எழுதுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்? நல்லா கவனிக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எல்லாருக்கும் நடக்காது. அதாவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பெரிய தலைவர்களெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் இதய தெய்வம்னு சொல்லுவாங்க. மக்களை சொல்லுவாங்க, எங்கள் இதயத்தில் குடியிருக்கிறவங்க அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய இதயத்தின் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய இதயத்தில் குடியிருக்கிறவர் ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆசாரியன் அன்றைக்கு 12 கோத்திரத்தை நெஞ்சில் சுமந்தான். அந்த கற்களில் 12 கோத்திரம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆசாரியனுடைய இருதயத்தில் யாருன்னா யாவே தேவன் தான் இருந்தார். மக்கள் நல்ல மக்களாக இருக்கலாம், உதவி செய்கிற மக்களாக இருக்கலாம், நல்ல பாஸ்டராக இருக்கலாம். அவங்கள எங்கள் இதயத்தில் அவர் தான் இருக்கிறான்னு சொன்னால் அவங்க பரலோகம் போக முடியாது. யார் மட்டும்தான் இருதயத்தில் இருக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருதயத்தில் இருக்க முடியும். அவரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்கணும். நான் சில வேளைகளில் பார்ப்பேன், கவனிங்க கொஞ்சம். நம்ம சர்ச்சில் படியில் அப்படி கால் வச்சு படியை தொட்டு இப்படிம்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க படியை தொட்டு இப்படிம்பாங்க. என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. அப்போது நம்ம கோயில் சர்ச்சு படி புனிதமானதல்ல. சர்ச்சு படியை தொட்டு இப்படி இப்படி செய்கிறது தவறு. இனிமேல் 1-2 செய்கிறவங்க அதை விட்டுருங்க. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தெய்வம். அவர் ஆராதிக்கிறது அவரை மட்டும்தான். வேறு யாரும் தொழுது கொள்ளுதலுக்கு ஆராதிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. மரியாள் நல்ல சகோதரி. நம்ம மகதலேனா மரியாளை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய உலக பிரகாரமான தாயாக, பெயரளவில் தாயாராக இருந்த மரியாள் ரொம்ப அருமையான சகோதரி. அவங்கள குறித்து நல்ல செய்தி பைபிளில் இருக்குது, உண்மை. ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. ஒரே ஒரு ஆண்டவர் தான் நமக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். ஆமேன். நமக்கு எதுவுமே புண்ணிய ஸ்தலம் கிடையாது. எதுவுமே புண்ணிய ஸ்தலம் கிடையாது. புண்ணிய பூமி எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற இடம் தான் நமக்கு. இயேசு ஆண்டவர் வந்தால் அது புண்ணிய பூமி, வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இடம்தான், அது பரலோகத்துக்கு தான் நம்ம போக ஆயத்தமாக இருக்கோம். ஸோ நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், எதையுமே ஆராதிக்கக்கூடாது. நம்ம சபையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டு போகிறோம். 1-2 பேர் தெரியாமல் இருக்கவங்க மற்றவங்க சொல்லிக் கொடுங்க. இனி நம்ம சர்ச்சில் வரும்பொழுது படியை தொட்டு கும்பிட்ற வேலை, இந்த நேரத்தை விளையாட்டுக்கு போகும்போது கிரவுண்டை இப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சர்ச்சில் படியை தொட்டு இப்படி செய்கிறது அல்லது முத்தம் கொடுக்கறது தவறு. பரலோகத்துக்கு போக முடியாது. ரொம்ப கவனிச்சுக்கோங்க. யாரை மட்டும்தான் கும்பிடணும்?
ஆராதனைக்குரியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எந்த ஊழியக்காரரும் இன்னைக்கு ரொம்ப ரூட்டு மாறிட்டு போகுது. ஏன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு சாத்தான் ரொம்ப தந்திரமாக ஜனங்களை ஓரங்கட்டுறான். ஒரு தனி ட்ராக், டே நீ இந்த ட்ராக்கு வாடா, டே இங்கே வாடா, உங்கள் ஊழியக்காரர் இருக்காருப்பா, அந்த பாஸ்டர் தப்பு பண்ணாலும் புகழ்ந்து சொல்கிறா, வாடாங்க நான் இருக்கேன்டா. யார்? பேயாண்டி, இந்த பிசாசு. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஒரு தலைவனையோ ஒரு நடிகனையோ புகழ்கிறது மாதிரி ஊழியக்காரரையோ அல்லது நம்ம போகிற சபை, எங்கள் சபை ரொம்ப டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. யார் தான் நமக்கு? இயேசு கிறிஸ்து. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? ஆராதிக்க. எங்கள் சர்ச்சில் நல்ல சத்தியம் இருக்குது சொல்லலாம், எங்கள் சர்ச்சில் நல்ல உபதேசம் இருக்குது சொல்லலாம், எங்கள் சர்ச்சில் பைபிள் காலேஜ் இருக்குது சொல்லலாம், எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துருக்குங்க சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன் சந்தோஷமாக, அது வேற. ஆனால் சபையை உயர்த்துவது, பாஸ்டரை உயர்த்துவது எதுவும் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம உயர்த்தி பிடிப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். யோவான் சான் சொல்லுகிறான், நான் சிறுகவும் அவர் பெருகணும். அவர் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இங்கே பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அழைப்பா அது? பயனுள்ள அழைப்பு. எப்படிப்பட்ட அழைப்பு? பயனுள்ள அழைப்பு. அடுத்தது, அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, நேர்மறையான நோக்கத்திற்காக அழைத்திருக்கார். எதிர்மறையானதல்ல, பாசிட்டிவ் அல்ல, சாரி நெகட்டிவ் அல்ல, பாசிட்டிவ். எதிர்மறையானதல்ல, நேர்மறையானது. நெகட்டிவ் அல்ல, பாசிட்டிவ். என்னை அழைத்தது ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா, அவர் அந்த ஓனர் கூப்பிட்றாரு, ஐயோ ஓனர் கூப்பிட்றாரு, எதுக்கு? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா. எதுக்காக? ஐயோ நம்மளை திட்டுறதுக்கா அல்லது வேலையை விட்டு நீக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். கர்த்தருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதா? நேர்மறையான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நேர்மறையான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். பயனுள்ள அழைப்பு. அது எப்படிப்பட்ட அழைப்பு? பயனுள்ள அழைப்பு. அது மட்டுமல்ல, தேவனுடைய குறிக்கோளின்படி நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குறிக்கோளின்படி நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய ஒரு பர்பஸ் உண்டு. என்னை அழைப்பதற்கு ஒரு பர்பஸ் உண்டு. தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு பர்பஸ் உண்டு. நான் சொல்லுவது ஊழியத்தின் அழைப்பல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அழைத்ததுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. அது என்ன? அது நம்ம பார்க்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும். அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு இல்லை, நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், திருச்சபை மக்கள், தேவனுடைய மக்கள், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். அது என்ன அறிந்திருக்கிறோம்? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்னும் இப்படி சொன்னால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ எது நடந்தாலும்
ஆண்டவர் அது நன்மைக்கு ஏதுவாக எனக்கு மாற்றுகிறவர், நன்மைக்கு ஏதுவாக செய்கிற ஒரு கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம சில வேளைகளில் சோர்ந்து போயிடும். ஐயோ இப்படி நடக்குதே, இப்படி ஆயிடுச்சே, அல்லது இது நடக்காமல் போயிடுச்சே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே, தடை வந்துருச்சே, இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு நினச்சி நம்ம சில வேளைகளில் கவலைப்பட்டுடுறோம். இல்லை, அது நன்மைக்காக ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆமென். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே பின்னோக்கி போகிறவர்கள் அல்ல, முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். ஆமென். யாரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? நித்திய வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? பரலோக வாழ்வு, பரலோகத்துக்கு போவதற்கு நெருங்கி முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம். பின்னாக கால் வைத்து பின்வாங்கி போகிறது இல்லை. ஆமென். முன்னால தான் போகிறோம். சரி, அப்போ நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒன்று. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களோடு கூட இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்படி அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம், இது நடந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம், நடக்காமல் போயிருக்கோம். இதை நான் இப்படி செய்தேன், அந்த காரியம் வாய்க்காமல் போயிடுச்சு, வாய்த்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வரல, அது தேவனுடைய திட்டம். ஆமென். அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். எது நடந்தாலும் அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒன்று. சரி, இரண்டாவது, அடுத்த வசனம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, அப்படித்தானே வருது? முன் அறிந்தாரோ, சாரி, எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அது முதல்ல முன் அறிந்திருக்கிறார்ல, ரைட். அடுத்தது முடிக்கும் பொழுது முன் குறித்திருக்கிறார். இப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? முன் அறிந்திருக்கிறார். முதல்ல எனக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரெண்டாவது, உங்களையும் என்னையும் தேவன் முன் அறிந்திருக்கிறார். முன் அறிந்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, தேவன் என்னை முன் அறிந்திருக்கிறார். நானாக இங்கே வரவில்லை, நீங்களாக இங்கே வரவில்லை. ஆண்டவர் உங்களை முன் அறிந்தபடினால் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை உங்களில் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். அதை உங்களில் செய்ய விரும்புகிறார். அது தடைபடாது. ஆமென். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த திட்டம், அவருடைய தீர்மானம் நிறைவேறும். அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதான் பிரச்சனை. இப்போ அதை நாம் என்ன செய்கிறோம்? அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதாவது உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் படி செய்தே தீர்வார். அவர் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. தடைகள் வந்தாலும்
அது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ தம்முடைய குமாரனுடைய அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, எவர்களை முன் அறிந்தாரோ. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் இங்கே வந்த உடனே ஞாபகத்து செய்தி எடுத்துட்டு இங்கே வந்த உடனே 2 வசனத்தை குறித்தேன். எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. எங்கே இருக்குன்னு திடீர்னு யோசிச்சு, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1:3 தானே? 2 1:2 வாசிங்க. இல்லை, எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உங்களை என்னை எப்போ தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்போ அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. என் வாழ்க்கையில் நடக்கிறது நடந்தே தீரும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டியது செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமாதிக்கிறீங்க? எனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. என்ன பாருங்க, அழகான ஒரு வசனம் இல்லை? அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அப்படி இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, என்னை எப்ப தெரிந்து கொண்டார்? உலகம் தோன்றுவதற்கு. ஏங்க என்னங்க, நம்ப முடியுதா? சிஸ்டர் நல்லாவே தலை நம்ப முடியல, அப்படி உண்மைதான். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் என்ன செய்தாராம்? நம்மை தெரிந்து கொண்டார். யார் மூலமாக தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவின் மூலம். கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்பே. அப்படின்னா அவருடைய பிளான்ல நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். அவருடைய திட்டத்தில் நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். அநேகர் இந்த திட்டத்தில் இல்லை. ஆமென். நம்ம எவ்வளோ சந்தோஷம் இல்லை? சரி, என்னங்க என்னை எப்பவுமே தெரிஞ்சு, நான் சாதாரண ஆளா இல்லை? யோசிச்சு பண்ணிக்கிறீங்களா? நான் சாதாரண ஆளா? நான் என்னை சொல்ல, உங்களை தான் சொல்கிறேன். நம்ம சாதாரண ஆளா இல்லை. என்னங்க எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. உலக தோற்றுக்கு முன்னே தெரிந்து கொண்டார். சரி, கவனிங்க, இந்த வசனத்தில் தம்முடைய தன் குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராகும்படி பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தார்களோ எவர்களை முன் அறிந்தாரோ. அப்ப நீங்க யாரு? முன் அறியப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முன் அறிந்தாரோ அவர்களை, உங்களை என்னை முன் அறிந்திருக்கிறார். முன் அறியப்பட்ட உங்களை எதற்கு அறிந்தார் தெரியுமா? எதற்காக? எதுக்கு? வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்திருக்கிறார். அறிந்து அவர்களை என்ன செய்தாராம்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அவருடைய குமாரனுடைய சாயல் யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டார் இல்லை? போன பைபிள் காலேஜில் கூட பரிசுத்த ஆவியானோர் நியூமட்டாலஜிங்கிற தலைப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன், பாடம் நடத்துகிறேன்.
ஆண்டவர் அவருடைய ஆவி அவனுக்கு அந்த உயிரை கொடுத்து தான். கவனிங்க, அவனுடைய நாசியில் சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாயிட்டான். உடனே எந்திரிச்சிட்டான். லப்டப்னு துடிக்குது. தேவன் ஆதாமை எப்படி உண்டாக்குனார்? அவருடைய சாயலாக மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவருடைய சாயலை அவனில் வைத்தார். அவன் எந்திரிச்சு பார்க்குறான், கர்த்தரை பார்க்குறான். அப்படியே உயிர் வந்துருச்சு. அப்படி சுற்றி அப்படியே பார்க்குறான். அவனை உண்டாக்குனார். அந்த சாயலை, தேவனுடைய சாயலை தேவன் தம்முடைய சாயலில் உண்டாக்குனார். அந்த சாயலை ஆதாம் என்ன செய்தான்? இழந்துட்டான். அது ஒரு மகிமையின் சாயல், அது ஒரு பரிசுத்த சாயல், அது ஒரு தேவனுடைய ஆவியின் சாயல். அதை இழந்துட்டான். ஆண்டவர் எதுக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மறுபடியும் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து, கவனிங்க, மனிதன் இழந்த தேவசாயலை சொல்லுங்க. ஆதாம் இழந்த தேவசாயலை இயேசு கிறிஸ்து மூலமாய் திரும்ப நமக்கு கொடுப்பதற்கு தான் குமாரன் வந்தார். ஆமென். இப்போ இழந்த சாயல், அவருடைய சாயலை அவர் கொடுக்க வந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த சாயலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை நினச்சே பார்க்கல, நான் யார்? குமாரனுடைய சாயலில் நான் இருக்கிறேன் அப்படின்னா யாருடைய சாயல்? இது இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். கவனிங்க, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாகணும், அதுக்காக முன் குறித்திருக்கிறார். இதை யோவான் தன்னுடைய நிருபத்தில் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 1 யோவான் 3:2 வாசிச்சு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. கவனிங்க, பிரியமானவர்களே, இப்பொழுது இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சந்தேகம் இருக்கா? எப்படி நான் தேவனுடைய பிள்ளைகள்? சொல்லுங்க. ஒரு ஆதாரம். சத்ரு வந்து, நீ தேவனுடைய பிள்ளையா? ஆம், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு உறுதியாக நீங்கள் ஒன்று சொல்லணும். அந்த நாட்களில் தெரியுங்களா, அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டவொன்னே ஒரு சின்ன கார்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 2-3 வசனம் கொடுத்துருப்பாங்க. எனக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1978 வருஷத்தில் பேரின்ப பெருவிழா ஒரு கூட்டத்தில் நடத்தும்போது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வந்து சென்னையில் பேசினாங்க. அப்போ என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு முந்தைய இங்கே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்துட்டேன். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் போகும்போது ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு எனக்கு உறுதியளிக்கும்படி அந்த வசனம் இருக்கிறது. சாத்தான் வந்து, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ இப்படி பாவம் செஞ்சல, இப்படிலாம் நீ பண்ணலன்னு சொல்லுவான். இல்லை, அதுக்கு எனக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் அப்படி லைட்டாக சம்மந்தம் இருக்குது. அந்த சொந்தத்தை விட முடியாதுங்க. அப்படி அது லைட்டாக அது ஒரு பக்கம் போட்டு அப்படி இல்லை, அதுக்கு எனக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஆண்டவர் ஆக்கிட்டார். அதுதான் பெருசு. நம்ம சம்மந்தம் இருக்குன்னு நினச்சாலும் அது இல்லை, மாற்றிட்டார். சரி, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை. பிசாசு வந்து, நீ எப்படி தேவனுடைய பிள்ளை? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன அமைதல், ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்குது, இல்லை ஏசி சத்தம் மட்டும்தான் கேட்குது. வெரி குட். லில்லி தங்கச்சி சொன்ன அப்படி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ சொல்லுங்க, நம்ம யாரு? ஏன்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சது மட்டுமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டோம்.
ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்களோ, அது எத்தனை ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்கலாம், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீங்கள் யாராயிட்டீங்க? தேவனுடைய பிள்ளையான உடனே அதான் நான் படியை தொட்டு கும்பிடாதீங்கன்னு சர்ச்சுக்குள்ளே வரும்போது யாரும் 1-2 பேர் நான் பார்த்துக்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இனிமேல் சர்ச்சு படியை தொட்டு கும்பிட மாட்டேன் தீர்மானம் எடுங்க. இனி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எங்கேயும் நான் போக மாட்டேன், அவரை தவிர யாருமே ஆராதிக்க மாட்டேன் முடிவு பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்னவாயிட்டோம்? அவருடைய பிள்ளை ஆயிட்டோம். அதே யோவான் தான் அந்த நிருபத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு வாசிங்க. பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். எப்படின்னு தெரியுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடினால, அவர் மேல் விசுவாசம் வைத்தபடினால், அவரை ஏற்றுக்கொண்டபடினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. யார் சொல்றா? யோவான் சொல்றார். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள், சரியா நான் சொல்றது? இப்ப நம்ம, ஆனா இனிமேல் எப்படி இருப்போம் இன்னும் யோவானுக்கு வெளிப்படவில்லை. அப்ப நான் எனக்கு வெளிப்படுத்திடுமா? இல்ல, அவர் சொல்ற எனக்கே என்ன இன்னும் வெளிப்படவில்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். செத்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், பரலோகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன், அப்படி இருக்குது இப்படி இருக்குது. யோவான் அழகாக சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கிபி 95 எழுதுகிறார்னு நினைக்கிறேன். கிபி 95 இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஆகிலும் சொல்லுங்க, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். கவனிச்சிங்களா? இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். எப்படி அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பா இருப்போம்னா எப்படி? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்போம். சொல்றது புரியுதா? ஆமென். புரிஞ்சுக்கணுங்க. இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல யோவான் சொல்றாரு. ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் பவுல் சொல்றார், ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்று. ரெண்டாவது, நீங்க யாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சாயல் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க, இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பதற்கு தேவன் உங்களை என்ன செய்திருக்கார்? முன் குறித்திருக்கிறார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது 30வது வசனம். எவர்களை முன் குறித்தாரோ. சரி, இப்ப முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ? யாரை முன் குறிச்சிருக்காரு சொல்லுங்க? நம்மை முன் குறித்திருக்கார். யாரை முன் குறித்திருக்கிறார்?
என்னை முன்குறித்து. சும்மா தைரியமாக சொல்லுங்கள், தப்பாகாது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், நம்மளை பிரச்சனையே இல்லை. பைபிள் வசனம் சேர்த்து தைரியமாக அடிச்சு விடுங்க, அது சரியாக தான் இருக்கும், தப்பாகாது. இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எழுதிட்டு ஒரு 3 பாயிண்ட்டு எது அப்படின்னு இருப்பாங்க. பரிசுத்தம், நீதி, அன்புன்னு வச்சுருக்கீங்களேன். இதில் எது பொருத்தமானது சரியானதுன்னு எழுதணும். அதாவது ரவுண்ட் பண்ணணும். எதையாவது ஒன்று போடுவோம், சரியாயிரும். முட்டத்தில் எக்ஸாம் அப்படி எங்களுக்கு இருந்தது. அப்போது எல்லாம் எங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணுவோம் தெரியுமா, போட்டு விடுவோம், ஆனால் தப்பாயிரும். கவனிங்க, எக்ஸாம் அப்படி இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஆனால் ஒன்று என்னென்னா, பைபிளில் சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்று சொன்னால் அடித்து விடுவோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய பிள்ளையாக இருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கோம்? முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். உங்களை என்னை முன் குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்க உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எத்தனை காரியம் சொல்றாங்க, எண்ணிட்டே வாங்க பார்ப்போம். எவர்களை முன்குறித்தார்களோ முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி. எத்தனை? 4. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, உங்களை அழைத்து இருக்கிறாரு, உங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், உங்களை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரைட். சரி, இன்னொரு 10 நிமிடம் இருக்கு. ரோமர் 8:31 ரோமர் 8:31 அதே தான். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் எங்க இருக்கார்? நம் பட்சத்தில் இருந்தார். முதல்ல கவனிச்சோம், சகலம் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். 2வது பார்த்தோம், அவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குறார். 3வது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 3வது. 4வது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். இதெல்லாம் செய்கிற தேவன் என் பக்கத்தில், என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது, கூட்டணி சேர்ந்துட்டு வர்றாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல. டிவி வச்சாலே அந்த கூட்டணி இங்கே வந்துருச்சுங்க, ஒரே சண்டை. போக மாட்டேன்னு சொன்னியா, நீ போயிட்டியாடா, நீ அதை திட்டினி, நான் எங்கே திட்டினேன், உடனே போட்டு காட்டுறேன், பற்றி இப்படி திட்டினியா? அது அந்த காலத்தில். இப்போ நான் திட்டவில்லை, இவரை போல சிறந்தவர்களை இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? கூட்டணியில் பயங்கரமாக அவங்க பட்சத்தில் நான் இருக்கிறேன், இவங்க பட்சத்தில் இருக்கேன், பயங்கரமாக சேர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம யார் பட்சத்திலும் இல்லை. ஆமென். என் பட்சத்தில் உங்கள் பட்சத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஓட்டு போடும்போது கவனமாக ஓட்டு போடுங்க, ஆளை பார்த்து ஓட்டு போடாதீங்க. கடந்த நாளில் கேட்டேன், கேள்விப்பட்டேன், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க எல்லோரும், போய் கல்ற தோட்டத்துக்கெலாம் பேசியிருக்காங்க. ஒரு அம்மா திருநெல்வேலிலேருந்து வந்தாங்களா, ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி. அவங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்களே, நான் போகலை அதில், திருப்பூரில். கலெக்டர் ரொம்ப கரெக்டாக பேசினார். ஆமாம், இப்படி இருக்குதே, செய்யணுமே அப்படின்னு. இப்போ என்னெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அரசு செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பாஸ்டர்மாருக்கெலாம் ஒரு ஐடி கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம்லாம் நல்ல தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே செயல்பட்டுருக்கு. தெரியல, பெருசாக தெரியல, கவனிக்கணும். நான் என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி சொன்னாங்கண்ணே, அது பரவாயில்லையே, நல்லா இருக்கே. பாஸ்டர் அப்படிங்கிற அங்கீகரிக்கப்பட்டவங்க, ஒரு அந்த படிப்பு படித்தவங்க,
அந்த ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, ஒரு சபையை நடத்துகிறவங்க, இப்படி இருந்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டே இது பண்ணிடலாம். யாராவது வந்து கேட்டால் என்னது நாங்கள் எந்த அதிகாரத்தில் சேர்ந்து அந்த அதிகாரத்தில் செய்கிறோம், கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அவங்க பேசியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம ஓட்டு போடும்போது எதான் பண்ணுறோம், ரொம்ப கவனமாக ஓட்டு போடணும். ஏன்னா கடைசி நாட்கள், சிறுபான்மை மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படணும், நமக்கு சில சுதந்திரம் இருக்கணும். நம்ம வேற ஒன்றும் கேட்கல, பணத்தையே கேட்குறோம். இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா பணம்? இது வரைக்கும் நம்ம இப்படி கேட்கவே இல்லை. என் மக்களுக்காக எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? உரிமை வேணும். அது ஒன்று மட்டும்தான் கேட்குறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம வந்து சில வேளையில் எதிர்ப்ப எவனாவது ஒருத்தன் வந்தோடனே சில சமயத்தில் சோர்ந்து போகலாம், கஷ்டமாக இருக்கலாம். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒரு பயலும் இல்லை. சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்காதீங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாருக்கு? அவரே என் பட்சத்தில் இருக்காரு. என்னை உலகத்து தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டாரு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன், என்னை முன்குறித்த தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் நிருபத்தில். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நிறைவாக ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். சரி, 5வது காரியம் பார்க்கும்போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அப்படின்னு எடுத்துங்க. எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். சொந்த குமாரன்னு பார்க்காம பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கவனிச்சிங்களா? அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாரை? தம்முடைய குமாரனை. அதான் குமாரங்கிற நாமத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து. தேவன் தன்னை அவருடைய குமாரனை ஒப்பு கொடுத்துட்டார் நம்ம எல்லாருக்காகவும். அப்படி ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும், கவனிங்க, அவரையே கொடுத்துட்டாருங்க. அவரையே கொடுத்துட்டார். அப்ப அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்படி அந்த கேள்வியோடு இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். அவருடைய குமாரனையே ஒப்பு கொடுத்துட்டாரு, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. அப்படி ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. நமக்கு தான் தெரியாமல் இருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, அப்பொழுது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏன்னா அந்த குமாரனை கொடுத்துட்டார். இன்னும் இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ அவரையே கொடுத்திருக்கிறாரு. அவரையே கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், அவரோடு கூட, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட, அவரோடு கூட ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவருக்குள்ளதான் இருக்கு. மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது, கொடுக்காம இருப்பது எப்படி அப்படின்னா என்ன? அதுக்கு பதில் என்ன? கொடுப்பார். கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். என் விண்ணப்பத்தையும் உங்க விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்பார்.
நீங்கள் கேட்பதை அவர் கொடுப்பார், நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் கொடுப்பார். ஏன்? தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் நம்ம எல்லாருக்காகவும் அவரோடு கூட மற்ற எல்லாம்னா உங்களுக்கு என்னவோ எல்லாவற்றையும் சகலத்தையும் கொடுக்காமல் இருப்பாரோ? இல்லை, கொடுப்பார். நம்முடைய பதில் எழுதிக்கணும் இல்லை, கீழே என்ன நம்ம எழுதணும்? கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென். தேவனால் கொடுக்க முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. பைபிள் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். அப்போ அவரையே நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த கர்த்தர் தேவன் குமாரனோடு கூட அவரோடு கூட எல்லாவற்றையும் அவரோடு கூட சேர்த்து கொடுக்காமல் இருப்பது எப்படி? எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். சரியா 11:30 மணி ஆயிடுச்சு. திருவிருந்து ஆராதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. நாம் எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போம் ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கும் ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலாய் தீமை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை.
தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்கு என் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கும் ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். 3ஆம் தேதி நம்முடைய கரண்ட் பில் கடைசி நாள் கட்ட வேண்டியது. அதனால் கொடுக்குறவர்கள் அம்மாவிடத்தில் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். 1000 ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு. 5996 ரூபாய். ஸோ 6000 ரூபாய் ஜெபித்துக்கொள்ள முடியாது கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் திருச்சபையினுடைய செலவுக்காக சில காணிக்கைகளை சிலர் கொடுத்திருக்கிற சில முக்கியமான காணிக்கைகளை நான் செலவு பண்ண மாட்டேன். அவங்க கொடுத்ததை நான் அப்படியே அவங்க கூட சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இப்படி இல்லை, எனக்கு நான் என்னமோ மனசில் சரியில்லை, இப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி செய்திருவேன். கடந்த கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு 10 ரூபா நோட்டில் சின்ன ஒரு மூக்குத்தி நினைக்கிறேன், அதை சுற்றி காணிக்கை பெட்டியில் போட்டிருந்தேன். யார் போட்டதுன்னு தெரியல. அதை எடுத்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, அதை விற்று நம்ம சபையினுடைய ஆலயத்திற்கு அப்படி இல்லைன்னா கள்ளப்பாளையத்த ஆலயத்துக்கு கட்டுமான பணிக்காக அதை கொடுக்கலான்னு நான் வச்சுட்டேன். ஸோ அதை நான் அறிவிப்பு கொடுக்குறேன். யாருன்னு தெரியாது, யாருன்னு நான் கேட்கவும் இல்லை. ஸோ யார் என்ன செய்தாலும் அதே போல் நம்ம காம்பவுண்டு வால் சுற்றிலும் கேட்டுவதற்கு ஒரு அம்மா ஒரு முறை அம்மா ராஜாமணி அம்மா வந்தாங்க. அவங்க பாஸ்டர் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், உங்கள் சொந்தக்கார்ட்டெல்லாம் சொல்லிட்டு கொடுங்கன்னு. இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்லாமல் கொடுக்கூடாது. உடனே அவங்க சொந்தக்கார்ட்டெல்லாம் சொல்லி அவங்க ஒருத்தர் அவங்க டிஎஸ்பி அவர்கிட்டலாம் சொன்னீங்களான்னு கேட்டேன். எல்லாம் சொல்லிவிட்டேன், நான் பாஸ்டர் கொடுக்க போகிறேன்னு. சரி சொன்னாங்க, கொடுத்தாங்க. உடனே அந்த காம்பவுண்டு வால் கட்டணும். இந்த மாதிரி சில காரியங்கள் நான் செய்வேன். அந்த காணிக்கையை எனக்கு தொடருக்கு ரொம்ப இதாக இருக்கும். சில காரியங்கள் பொருத்தனையோடு கொடுக்கறத நான் கர்த்தருக்கென்று ஆண்டவருடைய ஆலயத்திற்காக நான் செய்வேன். அப்படி கொடுக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரை கொடுக்கிற மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, திருச்சபைக்கு அதனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது என் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எனக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை தார். நான் இதை கொடுக்கணுமா, நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்கணுமா அப்படிங்கிற நினைவு ஏதாவது ஒரு சிலருக்கு இருந்தால் அதை எடுத்து போடும். ஒருவேளை அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல, ஆண்டவரே அதை டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்க காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே அறியாமல் சொல்லாமல் தெரியாமல் கொடுக்கிறவர்களும் உண்டு. கர்த்தருக்கென்று உண்மையாய் கொடுக்கிறவர்கள் உண்டு. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக, தசமபாக காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக,
கொடுத்தவர்களுக்காக எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், ஆகவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தேன், ஆகவே கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துகிறார். என் தேவைகளை அற்புதமாய் சந்தித்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும். ஆசீர்வதியும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்க என்ற வசனத்தின்படி கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் பிரியமாயிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருவிருந்துக்கு